நியூட்ரிசார்ஜ். வணக்கம். நம்ம வாழ்க்கையில சூப்பர் சென்னை இருக்கு. அது போக நம்ம மண்டே, ஃப்ரைடே 4 தடவை வந்துகிட்டே இருக்கோம் ரெகுலரா. அது போக ஸ்பெஷல் செஷன்ஸ் வேற இருக்கு. எதுக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எந்த விதத்திலயும் நியூட்ரிசார்ஜ்ல யோசிக்க கூடாது, தயங்கக்கூடாது, செல்லிங் டிப்ஸ் இல்லாம எனக்கு எப்படி பண்ணேன்னு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஃபுல் நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது போக இருக்கிற உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தா என்ன கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்க கூடாது, ஆஃபரு, டார்கெட் இது எல்லாமே சொல்லிக்கிட்டே வரோங்க. ஸோ அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு சிலர் வந்து மேம் எனக்கு நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் திரும்ப எடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மேம் அது நல்லா போகுது, எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது, திரும்ப ஒரு கை எடுங்க நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இதுக்காக எடுக்கிறேன். ஏஎன்சிசி கோர்ஸும் கேட்டிருக்கீங்க, அதையும் நான் எடுக்கிறேன். சரியா? ஸோ நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எதற்காக, யாருக்காக, இது என்ன ஒரு ஃப்ரூட் ட்ரிங்க், இதுக்குள்ள என்ன இருக்கு, யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஸோ முதல் முறையாக இந்தியால ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ட்ரிங்க்னா அது நம்ம தான் நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர். சரியா? ஸோ ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஃப்ரூட் ட்ரிங்க்கும் நம்ம தான். நீங்க வேற எந்த ப்ராடக்ட்னாலும் எடுத்துக்கோங்க, மார்க்கெட்ல இருக்கிறது. ஒரு மால்டா, ஸ்லைஸ், ஃப்ரூட்டி, கோக்கு, பெப்சி, மெரண்டா, ஃபேண்டா, இன்னும் மில்க் ஷேக், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஒண்ணுன்னா ரொம்ப பெஸ்ட். அதுவும் நம்ம நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எதற்காக, யாருக்காக, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். மனுஷன் லைஃப்ல ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கு, நிறைய டிமாண்ட் இருக்கு, நமக்கு தேவைகள் அதிகமா இருக்கு. அதுக்காக என்ன பண்றோம்னா ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? சரி, இந்த ஓட்டம் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தப்புதான். எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? சொல்லுங்க. கடற்கடன்னு பரபரப்பா எதிர்த்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்ப, சமையல் பண்ண, வேலை இருக்க, ஃபாஸ்டா சாப்பிட, ஃபாஸ்டா சமைக்க, ஃபாஸ்டா ரோட்ல போக அப்படின்னு இந்த ஃபாஸ்ட் வந்து தேவையில்லை. பட் நான் ஸ்டாப்பா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம மட்டும் எல்லாம் உலகமே ஓடும். கொஞ்சம் நிதானமா, மெதுவா, அப்படியே பொறுமையா எந்திரிச்சோம்னா, ஸ்லோவா கிளம்பினோம்னா அப்படின்னா இல்லை. சரியா? அப்ப நம்ம ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கோம். பரபரப்பா ஓடுற வாழ்க்கையில என்ஜாய் பண்றதற்கு நீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு லைஃப் இருக்கு. அந்த லைஃபை என்ஜாய் பண்ண போறீங்க. அந்த லைஃபை என்ஜாய் பண்றதற்கு உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கணும். நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். எனர்ஜி தேவை. சரியா? ஏதாச்சும் ஒரு வேலை செய்யறதுனால எனர்ஜி வேணும்ல. எனக்கு தெம்பே இல்லை. பேச முடியுமா, நடக்க முடியுமா, உட்கார முடியுமா, குனிய முடியுமா, ஒண்ணுமே முடியாது. அப்ப உங்களுக்கு ஒரு உடம்பு இருக்கு. அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது, நல்ல எனர்ஜி இருந்தா இன்னும் நீங்க வேலைகளை சுலபமா பண்ண முடியும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த எனர்ஜி தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரா உயிரின எல்லாத்துக்குமே எனர்ஜி வேணும். இருந்தா தான் முடியும். சரியா? ஒரு வேலை பண்றோம், அதுல போக்கஸ் பண்ணணும், அந்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கிறோம், நேரத்துக்கு முடிக்கணும், என்ன வேணும்? எனர்ஜி வேணும். சரியா? சோ உங்களுக்கு எனர்ஜி இருந்தா தான் முடியும். இதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு எனர்ஜி இல்லாட்டி அன்னைக்கு வேலை பண்ண முடியாது. வந்து படுத்துருவீங்க, முடியல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. பெண்களுக்கும் அப்படிதான், ஆண்களுக்கும் அப்படிதான். இதை நான் வந்து வீட்டுல டெய்லி பாக்குறதுதான். இதுவே பெண்கள் என்ன பண்ணுவோம்னா, எனர்ஜி இல்லைன்னா இன்னைக்கு முடியலங்க, ஒரு மாதிரி இருக்கு, வெளியில வாங்கிக்கலாம், வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்றதோ, இது எல்லாமே நடக்கிற ஒண்ணுதான். அதுவும் பெண்களுக்கு கூடுதல் எனர்ஜி வேணும். இப்ப யாருமே வீட்ல இல்லையே, எல்லாரும் வேலை பாக்குறோம். அப்போ நீங்க டபுள் த ரோல் பிளே பண்றீங்க. ஒய்ஃபா இருக்கீங்க, அம்மாவா இருக்கீங்க, அது போக ஒர்க்கிங் விமனா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எனர்ஜி எப்படி வேணும்னா நல்லா எனர்ஜி வேணும். சரியா? அப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல படிச்சாலும் எனர்ஜி வேணும், காலேஜ்ல படிச்சாலும் எனர்ஜி வேணும், வயசானாலும் எனர்ஜி வேணும், கல்யாணம் ஆனவங்களுக்கு, பிரெக்னென்ட் ஆனவங்களுக்கு, இவங்களுக்குன்னு எல்லாருக்குமே எனர்ஜிங்கிறது தேவை. எந்த மாதிரி உங்க உடம்ப வச்சிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கிறது முக்கியம். சரியா? இப்ப நான் வந்து ஒரு மணி நேரம் பேச போறேன்னா எனக்கு எனர்ஜி இருக்கணும். நான் ஸ்டேஜ் ஏற போறேன்னா எனக்கு எனர்ஜி இருக்கணும். டான்ஸே ஆடுறதுனாலும் நம்மளுக்கு எனர்ஜி வேணும். சரியா? டான்ஸ் ஆடுறது, பரதநாட்டியம்லாம் ஒரு 2 மணி நேரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது பயங்கர சேலஞ்சிங். ஏன்னா ஆட ஆடினவங்களுக்கு தான் இதை ஃபீல் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு நீங்க 2 நிமிஷம் ஆடி பாருங்க, மூச்சு வாங்கும். அப்போ ஒரு 2 மணி நேரம் ஸ்டேஜ்ல ஆடணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை. சரியா? திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க, ஒரு 10 பேர் வராங்க, சமைக்கணும்னா கூடுதலா உங்களுக்கு எனர்ஜி வேணும்ல. சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஐயோ
கரெக்டா வேலைக்கு முடிப்போமா என்னன்னு தெரியல, உப்பு சரியா போட்டுன்னு தெரியல, சமைச்சு டைம் முடிப்பேனான்னு தெரியல அப்படின்னா அப்ப நீங்க ஒரு சமையல்ல நல்லா எல்லாத்தையும் தேர்வாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல்லா வீட்டு வேலையும் பார்க்கணும், பிள்ளைங்களையும் பார்க்கணும், நான் வேலைக்கும் போறேன். அப்ப உங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்னா டபுள் த டைம்ஸ். சரியா? இப்ப குழந்தைகள் இந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷனை கவனிக்கிறதுக்கே டபுள் த டைம்ஸ் எனர்ஜி வேணும். அப்ப அனைத்து காலகட்டத்துல இருக்கிற பெண்களுக்கும் எனர்ஜி வேணுமா? எனக்கு என்ன எஸ் வேணும். கூடுதலா எனர்ஜி இருக்கிறவங்க தான் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் டாப்பரா இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஸ்கூல் உங்களுடைய காலேஜஸ்ல நீங்க யோசிச்சுன்னா ஒரு சில பேர் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பயங்கரமா துரு 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 துருன்னு இருப்பாங்க. எல்லாத்துலயுமே துரு துருன்னு இருக்கும். ஒரு டான்ஸ்லயும் இது பண்ணுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பாட்டும் பாடுவாங்க, நல்லாவும் படிப்பாங்க. எதுக்குனாலும் அவங்கதான் எந்திரிச்சு எந்திரிச்சு போற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். சரியா? பட் சிலர் வந்து கண்டுக்காம இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குதுப்பா, நான் கிளாஸ்ல ஒருத்தங்களா இருந்துட்டு போறேங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அ டாப்பர், நீங்க வந்து கொஞ்சம் பிரபலமா எல்லாரும் என்னை திரும்பி பாக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜிங்கிற லெவல் வந்து கூட தான் இருக்கணும். இருந்தா தான் இப்படி இருக்கும். அப்படிதான் இருக்கணும். சரியா? இப்ப வந்து ஆர்சிஎம்ல இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய பெயர் ஆர்சிஎம் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவுக்குள்ள ஆர்சிஎம் இருக்கு, ஆர்சிஎம்ல இருக்கிற டிசி சார்ல இருந்து எல்லாருக்கும் உங்க பேரை தெரிஞ்சிருக்கணும். அப்படி நீங்க பாப்புலரா இருக்கணும். சரியா? உள்ள நம்ம இருந்தோம் போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பேர் இருக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கோம்னா ஒரு 100 பேர்ல நீங்க பேசுறத எல்லாரும் திரும்பி பார்த்து ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் நீங்க இருக்கணும். அது கூடுதலா எனர்ஜி தேவை. வாழ்க்கையில எல்லாருக்கும் கவலை, கஷ்டங்கள், துன்பங்கள், ஏதோ ஒரு இடத்துல சறுக்கல்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கதான் செய்யும். அதான் லைஃப். சரி, எப்பவுமே ஒரு ஹாப்பி தாட் வந்து காட் இருக்க மாட்டாங்க. எப்பவுமே சேட் தாட்டும் இருக்காது. இது அது இது மாறிதான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஹேர்டில்ஸ் எல்லாத்தையும் தாண்டி போய்க்கிட்டே இருக்கோம். லேக் ஆக்கி நின்றக்கூடாது. நல்லா போய்கிட்டு இருந்துச்சுல, திடீர்னு நம்ம அம்மா இறந்துட்டாங்க, திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டாங்க, பயங்கர லாஸ், அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஆயிடுச்சு, இல்லாட்டி அவங்களுக்கு உடம்பு ஏதோ இதாகுதுன்னு நினைச்சுக்கோங்க. அங்க தங்கி தயங்கி நீங்க வந்து லைஃப்ல வந்து லேக் ஆகி நிக்க கூடாது. அப்படி நிக்கும் போது உங்க லைஃப் போகுது, உங்களுடைய ஹெல்த் போகுது. இது எல்லாத்தையும் நீங்க யோசிக்கணும். யாராக இருந்தாலும் அப்படி ஆஹ் அதே இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆக விடாதீங்க. சரியா? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி சொல்றது அப்படிதான். நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பின்னாடி திருப்பி இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க நடந்துச்சு லைஃப்ல கேட்டா கதை சொல்றதை கேட்கறதே கஷ்டமா இருக்கு. அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்கறது. அப்ப அவ்வளவு இதை தாண்டி வர்றாங்க. அப்ப அந்த ஹேர்டில்ஸ் எல்லாம் லைஃப்ல அவங்களுக்கு இருக்கு. சரியா? அப்ப நம்ம உடம்புல நம்மளுக்கு பேட்டரி கம்மியாகும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பாடு சாப்பிடுறோம். சாப்பாடு சாப்பிடுறதே எனர்ஜி கொடுக்கறதுக்காகத்தான். ஒரு மனுஷன் ஒரு நாள்ல என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க பசிக்கும் போது நல்லா சாப்பிட்டு இருக்கிறதா மெயின். சாப்பாடு தான் மெயின். சாப்பிட்டாதான் எனர்ஜி கொடுக்கும். சாப்பிடலாம் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்காது. சரியா? அப்போ உங்க உடம்புல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேட்டரி அப்படிங்கிறது வெளியே போய்க்கிட்டே இருக்கும். எப்படி செல்போன்ல பேட்டரி நிக்குது, நீங்க யூஸ் பண்ண பண்ண எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏத்தபடி பேட்டரி கம்மி ஆகுதுல, அதே மாதிரி உங்க உடம்புலயும் பேட்டரி இருக்கும். அதாவது அதுதான் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இது காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அப்படியே இருக்குமானா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருந்து வெளியே போய்கிட்டே இருக்கும். இதுல என்ன ஒரு இதுனா, நீங்க செல்போனை வந்து நல்லா யூஸ் பண்ணிருப்பீங்க, டக்குன்னு சார்ஜ் கம்மியா இருக்கும். சரியா? செல்போனை யூஸே பண்ணிருக்க மாட்டீங்க, அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் கம்மியாகும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி. நான் நல்லா வேலை பார்த்தேங்க, சாப்பிட்டுட்டு அவ்வளவு வேலைங்க, அங்க போனோம் இங்க போனோம், தெம்பே இல்லைங்க, ஓகே எனர்ஜி கம்மியாயிருச்சு. நான் வீட்லயே தான் இருக்கேன், ஒரு வேலையும் செய்யல, தூக்குறேன் எந்திரிக்கிறேன் சாப்பிடுறேன் படுக்கிறேன், அப்பயும் எனக்கு எனர்ஜி கம்மியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பவும் எனர்ஜி கம்மியாகும். சரியா? அப்ப உங்களுக்கு என்ன தேவை இந்த வேர்ல்ட்ல லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு? நல்ல உடம்பு, ஹெல்த்தி, அதுக்கு எனர்ஜி. அது போக கூட சேர்ந்து என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு லிட்டில் மோட்டிவேஷன் தேவைன்னு சொல்றோம். என்னங்க மோட்டிவேஷன் புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த லைஃப்பை நீங்க என்ஜாய் பண்ணணுமா, அதுக்கு இன்னும் கூடுதலா உங்ககிட்ட உங்களால முடியும் அப்படின்னு சொல்றதற்கு மோட்டிவேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா உங்களால முடியுங்க. சரியா? சோ ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம்.
கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். என்னால முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு சாதிக்கிறதுக்கு ஒரு வெறி இருக்கிறோம். வெறி இருக்கணும். நம்ம வாழ்ந்தோம் போனா இருக்கக்கூடாது. சரியா? அப்ப ஆசைப்படணும். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரீ பிளான்டா பண்ணுங்க. ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது இந்த நாளை எப்படி நம்ம கொண்டு போறோம், என்ன பண்ண போறோம், அடுத்த 10 வருஷத்துல நான் எப்படி இருக்க போறேன், இது எல்லாமே யோசிச்சுதான் பண்ணணும். சோ இப்படி நீங்க யோசிச்சு கரெக்டா பண்ணும்போது அது 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. சரியா? என்னவோ பண்ண போறோம், எப்படியோ போகுது அப்படிலாம் இருக்காதீங்க. என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்னன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்க, எழுதி வைங்க. நீங்க என்னவாக நினைக்கிறீங்களோ அதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒட்டி வைங்க. உங்களுக்கு கண்டிப்பா அது உங்களுக்கு ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா 100% ரிசல்ட் தெரியும். சரிங்க, இப்ப இவ்வளவு சொன்னதுக்கும் நியூட்ரி சார்ஜ் ரெஃப்ரெஷருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நியூட்ரி சார்ஜ் ரெஃப்ரெஷருக்கும் எனர்ஜிக்கும் பயங்கர டேரக்டா லிங்க். இதை குடிச்ச உடனே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். உடனே இப்ப நான் பேச போறேன், எனக்கு ஒரு மாதிரி தெம்பே இல்லாம பேசுறீங்க, நியூட்ரி சார்ஜ் ரெஃப்ரெஷர் குடுங்க. அடுத்த செகண்ட் நீங்க பேசுற அந்த டோன் எல்லாமே மாறுபடும், இவ்வளவு எனர்ஜி கொடுக்கும். அப்ப மனுஷன் என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டயர்ட் ஆகுறாங்க. சரியா? இப்போ மனுஷங்கள் மிருகங்கள் எல்லாமே டயர்ட் ஆகும். டயர்ட் ஆகினதுக்கு அப்புறம் எனர்ஜி கொடுக்கறது தான் நம்ம சாப்பிடுவோம். அப்போ ஏன் டயர்ட் ஆகும் பண்ணா, இந்த டயர்ட்னஸ் ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. அந்த ஃபேட்டிக் அப்படின்னு சொல்றத 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேட்டிக் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த ரெண்டு வகைக்கும் நம்ம நியூட்ரி சார்ஜ் ரெஃப்ரெஷர் வந்து கொடுக்கலாம். இப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே நியூட்ரி சார்ஜ் ரெஃப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்கலாம். ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்புதமா ரிசல்ட் தெரியும், உடனே தெரியும். அப்ப ரெண்டு வகையான சோர்வு என்னென்ன, மனுஷனுக்கு ஏன் டயர்ட் ஆகுறாங்க, ஏன் டயர்ட் ஆகுறாங்க சொல்லுங்க. இந்த ரொம்ப வேலைங்க இன்னைக்கு, பயங்கரமா அலைச்சல் இன்னைக்கு, இந்த ஊருக்கு போனேன் 12 மணி நேரம், ஃபுல்லா வெயில், இன்னைக்கு வேலை, பயங்கர ஒர்க் லோடு, இன்னைக்கு வீடை ஷிஃப்ட் பண்ணோம். அப்போ உங்களுக்கு பிசிக்கலா உங்க உடம்பு வந்து டயர்ட் ஆகுது. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு நியூட்ரி சார்ஜ் ரெஃப்ரெஷர் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து பிசிக்கல் டயர்ட், உங்க உடம்பு பிசிக்கலா டயர்ட் ஆகுது. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மென்டல் டயர்ட். அதாவது உங்க உடம்பு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், உங்களால மீண்டு வர முடியல. அதனால தெம்பு இருந்தும் மனதளவுல உங்களுக்கு தெம்பு இல்லாம இருக்கிறது. ஸோ மென்டலி யூஆர் சோ டிப்ரெஸ், அதனால டயர்ட் ஆகிறது. இது ரெண்டாவது விதம். இந்த ரெண்டுக்குமே நம்ம நியூட்ரி சார்ஜ் ரெஃப்ரெஷர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு டைப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த ஒரு டைப்லயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி ரெண்டு டைப்ஸ்மா நம்ம நியூட்ரி சார்ஜ் ரெஃப்ரெஷர் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கும் கொடுக்கலாம், எந்த ப்ரொஃபஷனுக்கு எல்லாம் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டயர்ட். என் உடம்பு வந்து நான் வேலை பாக்குறேன், வெளியில போறேன், வெயில்ல வேலை, லாங் டிரைவ், நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன், பேசுறேன், இதனால எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுதுங்க. அது வந்து இயற்கை தான். நம்ம உடம்புல நீங்க ரொம்ப வெயில்ல நின்று வேலை பார்க்கும் போதோ இல்லாட்டி ஒர்க் அவுட் நிறைய பண்ணும் போதோ உங்க உடம்புல இருந்து எனர்ஜி ரொம்ப பேர்ன் ஆகும். அப்படி எனர்ஜி நம்மளுக்கு போகும் பட்சத்தில் நம்ம உடம்புல இருந்து வியர்வை, சரியா, நிறைய வேர்க்கும் உங்களுக்கு. அதுவும் வெயில் காலத்துல அக்கார்டிங் டு த கிளைமேட் உங்க உடம்பு த பாடி வில் ஸ்வெட் மோர். சரியா? அப்படி வியர்வை வெளியேறது நல்லதுதான், பட் அதுவே ரொம்ப, சரியா, அதாவது எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற எலக்ட்ரோலைட் வந்து உடம்புல இருந்து வெளியே போயிடும். நீர் சத்து ரொம்ப உடம்புல இருந்து வெளியே போயிடுது. அது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஏத்தபடி நீங்க ஈடுபடுத்தணும். தண்ணிய நிறைய குடிச்சு, நிறைய ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு, அப்படி நீங்க டீஹைட்ரேட் ஆக உடம்புல விட்டா பிரச்சனை வரும். அப்ப எலக்ட்ரோலைட்டு தான் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒண்ணும் கிடையாது, தீஸ் ஆர் ஆல் மினரல்ஸ். உங்களுடைய வியர்வையில, உங்களுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு வகையான சத்துக்கள். இது உங்க உடம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது, அதாவது ஈரப்பதம், தண்ணீர் சத்து கரெக்டா வச்சுக்கிறதற்கு உதவும். சரியா? நம்ம உடம்பு கிட்டத்தட்ட நம்ம உடம்புல 60-70% மேல தண்ணீர் சத்து நிறைந்தவை. எல்லா ஆர்கன்ஸுமே, ஒரு கண்ணு, மூக்கு, வாய், எல்லாத்துலயும் அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும். சரியா? அப்ப அந்த சத்து நீங்க தண்ணீர் ஈடுபடுத்துற மாதிரி உடம்புக்கு கொடுக்கணும். அதிகமா வியர்வை வெளியேறும் போது அதுக்கு ஏத்தபடி நீங்க அதிகமா தண்ணீர் கொடுக்கணும்.
நீங்க தண்ணீர் குடிக்காம ரொம்ப வேலையா சுத்திக்கிட்டு இருக்கும் போது உடம்புல இருக்கிற எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்ட் ஆயிருக்கு. சரியா? அப்ப எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம ரத்தத்திலையும் உங்களுடைய வியர்வையிலையும் இந்த சத்துக்கள் எல்லாம் இருக்கு. இப்போ காட்டியிருக்காங்களா இது எல்லாமே சோடியம், பொட்டாசியம், குளோரைட், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பேட், இது எல்லாமே இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கிற அந்த நீர் சத்தை வச்சு உங்க உடம்பு ஹைட்ரேட்டா இருக்கும் போது, டீஹைட்ரேட் ஆகும் போது கூட குறைய ஆகும். சரியா? அப்ப இது கூட குறைய ஆகும் போது உங்க உடம்புக்குள்ள என்ன மாறுதல்கள் ஏற்படும்? எனக்கு ஏதாச்சும் உடம்புக்கு செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% ஏதாச்சும் செய்யும். இதை நீங்க ஈஸியா சரி பண்ணிடலாம். இதுக்கு நீங்க பெருசா பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஹைட்ரேட் ஆகாம நம்ம உடம்பு எப்படி ஹைட்ரேட்டா வச்சுக்கணும் எப்படின்னா தண்ணீர் குறைந்தபட்சம் 2.5 to 3 லிட்டர் வரைக்கும் குடிச்சிருக்கணும். சரியா? ஸோ நம்ம தாக்கத்துக்கு ஏற்ற தண்ணீர் ஒரு நாளைக்கு குடிச்சிருக்கோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் எனக்கு தண்ணீர் குடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில வச்சுக்கிட்டு பக்கத்துல குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதுதான் தவறு. சரியா? அப்போ நீங்க உங்க உடம்புக்கு தண்ணீர் சத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்க கொடுக்காட்டி உங்க உடம்பு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸா இருக்கும். சரியா? இதனால என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 10 to 15 பிரச்சனைகள் இப்ப சொல்லுவேன். இது எல்லா பிரச்சனைகளும் உங்க உடம்புல இந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற சத்து கூட குறைய இருந்துச்சுன்னா உங்க உடம்பு இப்படி பிரச்சனை பண்ணும். இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஓ என் உடம்புல எலக்ட்ரோலைட் கூட குறைய இருக்கோ அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் திங் என்ன போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய திங்கிங் பவர் ரிடியூஸ் ஆகும். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதோ அதை கவனிக்கிறதோ இல்லாட்டி நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது டக்குன்னு மறக்கிறது, போன் எடுத்து யாருக்கு போன் போட்டுக்கோம் அப்படிங்கிறத மறக்கிறது, சுவிட்சை திறந்துட்டு எதுக்கு திறக்கிறோம் மறக்கிறது. இது மாதிரி உங்களுடைய திங்கிங் பவர் ரெடியூஸ் ஆகுறதுக்கு காரணம் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் நான் சொன்னேன்ல, சோடியம், பொட்டாசியம், இது எல்லாம் உங்க உடம்புல கூட குறைய இருக்கும் போது இந்த பிரச்சனைகள் வரும். சரியா? அப்ப நான் வரிசையா உங்களுக்கு நான் சொன்னேன்ல சில பிரச்சனைகள் நான் சொல்றேன். இதெல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைகள் இருக்கும் நபர்கள் இந்த குட்டி குட்டி பிரச்சனைகள் யாராச்சும் சொன்னா கூட நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க உங்களுக்கு உள்ள உடம்புல இந்த எலக்ட்ரோலைட் இருக்க வேண்டிய மினரல்ஸ் உங்களுக்கு கூட குறைய இருக்கு. இதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரியா? சோ அப்ப நான் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆனான்னு சொல்றேன், நீங்க கவனமா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்க இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சில சில சத்துக்கள் இம்பேலன்ஸா இருக்கிறதுன்ற உங்களுக்கு தெரியாம இருக்கும். இப்போ முதலாவது ஒண்ணு கன்ஃபியூஷன், இரிட்டபிலிட்டி, திங்கிங் பவர் கம்மியாகிறது, எதுக்குன்னே தெரியாம ரொம்ப குழப்பமாவே இருக்கிறது, எரிச்சல் வர்றது, ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கான்ஸ்டிபேஷன் ஆகுறது, ஃபேட்டிக் சோர்வா இருக்கிறது, எப்பவுமே உடம்பு அலுப்பா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றது, தலைவலி அடிக்கடி உங்களுக்கு தலைவலிச்சுக்கிட்டே இருக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னா கூட இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸா இருக்கலாம். அது போக இர்ரெகுலர் ஹார்ட் பீட், ஃபாஸ்ட் ஹார்ட் பீட், ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு படபடன்னு நெஞ்சு அடிக்கிற மாதிரி, இல்லாட்டி உங்களுக்கே ஃபீல் பண்ணுவீங்க உள்ள ஃபாஸ்டா ஹார்ட் பீட் ஆகும். இது தவறான ஒன்று, இதை கரெக்ட் பண்ணணும். சரியா? அடுத்து வீக்னஸ், உங்களுக்கு கை கால் எல்லாம் உள்ள அந்த தசைகள் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றது. அடுத்தது ஒமட்டல் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, வாமிட்டிங், சாப்பிட்ட உடனே லைட்டா ஏதாச்சும் பிடிக்கலன்னா உடனே வாமிட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்ல இருந்தா வரும். சரியா? அடுத்தபடியாக நம்னஸ், கை கால உங்களுக்கு மரத்து போன மாதிரி இருக்கிறது அங்கங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி விண்ணு விண்ணு விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதோ கால் பாதத்திலையோ உள்ளங்கையிலையோ இதை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது எப்படிங்க கண்டுபிடிச்சிருக்காதுன்னா இந்த சிம்டம்ஸ் இருந்தா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸா இருக்குன்னு சொல்லலாம். இது அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்பயாச்சும் டாக்டர்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, டாக்டர் எனக்கு உடம்பு எப்பவுமே ரொம்ப அலுப்பா இருக்கு, தலைவலிக்குது, மற்ற மாதிரி இருக்கு, இப்படி ஒரு சில சிம்டம்ஸ் சொன்னா டாக்டர் பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு நம்ம சும்மா பிளட் டெஸ்ட் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க.
அந்த சத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பிளட் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ பிளட் டெஸ்ட் தான் இட்ஸ் மோஸ்ட் அக்யூரேட் வே டு ஃபைண்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். சரியா? மத்தபடி இந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்க உங்க உடம்புல இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. எல்லாருமே இப்ப என்ன வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெயில் தணிக்க முடியாம தண்ணீர் குடிக்காம வெளியில போகும்போதோ ஒரு காஃபியோ ஒரு ஃபங்க்ஷனோ ஆட்டோமேட்டிக்கா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறது. சரியா? ஸோ கூல் ட்ரிங்க்ஸ் உள்ள என்ன இருக்கும்? கோக்கு, பெப்சி, பேண்டா, மிரண்டா ஏதோ வாங்குறீங்கல்ல, பிளென்டி ஆஃப் சுகர். நீங்க நினைக்கிறத விட அதுல சர்க்கரையோட அளவை கூட்டி வச்சிருக்காங்க. நீங்க வந்து எவ்வளவு அளவு நினைச்சிருப்பீங்க? 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படிலாம் இல்லை. சரியா? நிறைய எக்கச்சக்கமா சுகர் இருக்கும், கொஞ்சம் சால்ட்டும் இருக்கும். அது போக அதுல சேர்த்திருக்க அந்த ஆடட் சுகர், பிளேவர், சோடா, இந்த கலர்ஸ், ஆர்டிபிஷியல் கலர்ஸ், பிளேவர்ஸ், இது எதுவுமே உடம்புக்கு நல்லது இல்லை. ஏதாச்சும் ஒன்னாச்சும் நல்லதா? ஒண்ணுமே. அங்க போட்டிருக்க இன்கிரீடியன்ஸ்ல ஒண்ணு கூட உங்களுக்கு உடம்புக்கு தேவைப்படுகின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. சரியா? அப்ப நீங்க வந்து 1 நாள் தானே 2 நாள் தானே இப்படி குடிக்கிறது உங்க உடம்புக்கு தீமைதான் உண்டாக்குது. அதுவும் ஒரு சிலர் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசா, லைஸ், ஃப்ரூட்டி இதெல்லாம் வாங்குவாங்க. அவங்க நினைச்சுக்கிடுவாங்க கோக்கு, பெப்சி தான் ரொம்ப நல்லதே இல்லை, நான் வந்து மாசா தாங்க ஸ்லைஸ் தாங்க வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இப்போ மாசா, ஸ்லைஸ், மேங்கோ ட்ரிங்க் அதுக்குள்ள மாம்பழத்தை அரைச்சு உள்ள சேர்த்திருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா அது தப்பு. அது போக அந்த எஸ்பெஷலி கோக்கை விட மாசால தான் பெஸ்டிசைட் கண்டென்ட் கூட. பெஸ்டிசைட்னா என்னது? பூச்சி மருந்து இருக்கு இல்லையா, அதுல பூச்சி வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்களா, அதுலதான் கெமிக்கல்ஸ் எல்லாமே கூட இருக்கு. பட் நம்ம அது தெரியாம டேஸ்டிக்காக குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு தீமையானதுன்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு அதை குடிச்சுக்கிட்டு? அப்படியே உங்களுக்கு ஆசை இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் 1 மடக்கு அப்படி வேணா குடிச்சுக்கோங்க. மொத்தமா 1 லிட்டர் 1/2 லிட்டர் அப்படின்னா மாசத்துக்கு ஒருக்க வாங்காதீங்க. நான் மாசத்துக்கு ஒருக்கே வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன். யாராச்சும் வாரத்துக்கு ஒருக்க இப்படி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா விட்டுருங்க. அது தேவையில்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. சரியா? ஸோ அது போக சுகர் அண்ட் சால்ட் வந்து அதுல கூட இருக்கு, நல்லது இல்லை. ஸோ சுகர் சால்ட் வந்து உடம்புக்கு எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நீங்க மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் திரும்ப உங்களை வாங்க வைக்கிறது தான். சரியா? அதுக்காக அவங்க டேஸ்டுக்காக என்ஹான்ஸ் பண்றதற்காக தேவையில்லாத பொருளையும் ஆட் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கிறத நம்ம வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் உங்களுக்கு அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இப்ப நான் சொன்ன பிரச்சனைகள் இருக்கும் நபர்களை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுங்க. நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். குடிச்ச உடனே டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க ஒரு மாதிரி எனக்கு அப்படியே தலை வலிச்சுட்டே இருக்கும், இதை குடிச்ச உடனே இப்ப எனக்கு தலைவலியே இல்லைங்க, ஒரு நாள் தான் குடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. எனக்கு கான்ஸ்டிபேஷன், சிலர் வந்து கான்ஸ்டிபேஷன் எங்கேயெல்லாம் அலைவாங்க. இத ஒரு 4 எடுக்க சொல்லுங்க, அவங்களுக்கு அப்படியே சரியான மாதிரி இருக்கும். சரியா? ஏன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருந்தா அப்படி பிரச்சனைகள் இருக்கலாம். அது போக இது வந்து குடிக்கிறது உங்களுக்கு கக்கப்போ இதுவோ இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால தாராளமா நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதுக்குள்ள குடிக்கும் போது சோடியம், குளோரின், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் இந்த சத்துக்களை உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும் ரத்தத்திலையும் உங்களுடைய வியர்வைகள். சரியா? அப்ப உங்களுடைய உடம்புக்குள்ள ஹைட்ரேட்டா இருக்கீங்க நீங்க, நீர் சத்து கரெக்டா ஆக்கி விடுது. அது போக உங்க உடம்புக்குள்ள அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ வந்து இது கரெக்டா பண்ணுதுன்னு சொல்லலாம். இது என்னங்க எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பிரெயினுக்கு நரம்பெல்லாம் மெசேஜ் எடுத்துட்டு போய் சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்க உடம்புக்குள்ள என்ன செய்யுது என்ன பண்ணுது. நீங்க இப்ப ஒரு சூடான ஒரு காஃபி டம்ளர் டக்குன்னு தொடுறீங்க, தொட்ட உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சுடுது, அப்படின்னு சொல்லி கையெடுக்கிறீங்க. இது எப்படி நீங்க உணர்றீங்க சொல்லுங்க? சுடுது, சுட்ட உடனே தொடுறீங்க, அந்த நரம்பு உடனே போய் சுடுது அப்படி சொல்லுது பிரெயினுக்கு. பிரெயின் வந்து ஓகே ஓகே சுடுதுன்னு கை எடுத்துரு உடனே அப்படின்னு உங்களுக்கு திரும்ப சிக்னலை சொல்லுது. பிரெயின் தான் சொல்லி கொடுக்குது. சரியா? அப்ப நீங்க ஒரு சில்லுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு பண்றீங்க, ஒரு புளிப்பா இருக்கும்போது இதாகுது, யாராச்சும் அடிச்சோன்னா ஓகேதுப்பா அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே நரம்பு போய் பிரெயின் சொல்லி பிரெயின் திரும்ப இது மாதிரி ரியாக்ட் ஆகுன்னு சொல்லி நடத்துற ஒரு மெசஞ்சர் மாதிரி. சரியா?
இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்டா இருந்தா இது சரியா நடக்காது. அப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு மூலக்குழப்பம் வருமா, யார் பண்ணது கரெக்ட், இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். நம்ம இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்றதற்கு நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் போதும்னு சொல்றேன். இவ்வளவு நேரம் பார்த்தது உடம்பு அலுப்பா இருந்தா என்ன பண்ணலாம், அடுத்தது மனசு கஷ்டமா இருந்தா என்னங்க பண்ணலாம், இது எப்படிங்க ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள சக்ராஸ் சொல்லுவாங்க. இந்த சக்ராஸ் எல்லாம் கரெக்டா வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ஸ்ட்ரெஸ்ட் ஆகி இருக்கும்போது இந்த உடம்புல இருக்கிற சக்ராஸ் சரியா வேலை பார்க்காம அந்த அந்த உறுப்புகளை உங்களுக்கு டேமேஜ் பண்ணும். புரியுதா? ஏன் இப்பெல்லாம் தைராய்டு நிறைய வருது, முன்னாடி தைராய்டு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. சரியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொண்டை இங்க அளவு சிலருக்கு வந்து அந்த துக்கம் வந்து தொண்டையை அடைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அளவு உங்களுக்கு கவலை இங்க அப்படியே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற ஹார்மோன்ஸ் டேமேஜ் ஆகத்தானே செய்யும். அதனாலதான் சொல்றோம், ரொம்ப கவலையா டிப்ரெஷனா இருக்காதீங்க, அதை நீங்க மாத்திக்கோங்க. எதா ஸ்ட்ரெஸ் ஆகுது இருக்காதீங்க, இந்த வேலை பண்ணா எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகுது பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பயங்கர பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்து விடுறது இந்த ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தான். இப்ப மன ரீதியா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் தாராளமா கொடுக்கும். அது போக நம்ம நியூட்ரிசார்ஜ் விமன், நியூட்ரிசார்ஜ் ப்ரோடையட் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட் தெரியும். சரியா? அப்ப அவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா, உடம்புல தெம்பு இருக்கு, பட் நல்லாதான் இருக்காங்க, ஒண்ணுமே செய்யல, ஆனா மனசுல ஏதோ கஷ்டம். அதுவும் யாரோ ஏமாத்திட்டாங்க, கஷ்டம் நஷ்டம், பிள்ளைங்க படிக்கல, கல்யாணம் பண்ணல, ஏதோ இருந்துட்டு போகுது, அவங்க இறந்துட்டாங்க இது பண்ணிட்டாங்க. சரியா? அது உங்களுக்கு ஒரு நாள் துக்கத்துல இருங்க, 2 நாள் இருங்க, மேக்சிமம் ஒரு வாரம் இருங்க. அதுக்கு வருஷக்கணக்கா ஆக்குறீங்க, வருஷக்கணக்கா அப்படின்னு அப்படிதான் அவ்வளவுதான் போச்சு இதேதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு உள்ள பாதிப்படையுது. அதையே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இப்படிப்பட்ட நபர்களுக்கும் நம்ம நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரை கொடுக்கலாம். ஏன்னா உடம்பு நல்லா இருக்கு, எல்லாமே சுத்தி கரெக்டா தான் இருக்கு, பட் உங்களுக்கு எல்லாமே தப்பா தெரியுது, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதுல மீண்டு வர முடியல, இப்படியே இருந்தீங்கன்னா உங்க லைஃப் போயிடும். அதற்காக நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுங்க, உங்களுடைய மைண்ட ஃப்ரெஷ் ஆக்கி கொடுக்கும். சரியா? அவ பிரச்சனைகள் இப்படியேதான் இருக்க போகுது, இந்த பிரச்சனை இருக்கட்டும், இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை தான் புரியுது வச்சுக்கோங்க, நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரை குடிங்க. சரியா? அப்ப உங்க மைண்ட் என்ன பண்ணோம்னா, பிரச்சனை பிரச்சனையா தெரியாது, இதுதான். சரியா? எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு, ஒவ்வொருத்தர்களுக்கும் உங்க பிரச்சனையை கேட்க ரொம்ப இதா இருக்கும், ஒருத்தர்களுக்கு ஊட்டி பிரச்சனையே வேற பெரிய பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறதா இருக்கு. சோ மென்டலி ஆக்டிவா இருக்கணும். நம்ம ஒரு டான்ஸ் ஆட சொல்றாங்களா, ஒரு பாடு பாட சொல்றாங்களா, எப்படியாச்சும் நீ ஆசையா போக, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிற, நல்லா சாப்பாடு சமைக்க, வெளியில போக வைக்க, இப்படி துரு துரு துருன்னு ரொம்ப சுறுசுறுப்பா என்னால முடியும், லைஃப் என்ஜாய் பண்றேங்கிற மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி வேலைகள் நிறைய இருந்தும் உங்களால முடிக்க முடியாது. ஏன்? எனர்ஜி இருக்கு, பட் உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் செய்யல, இருந்தாலும் வேலையை முடிக்க முடியல. ஏன்? காரணம் மனசளவுல கஷ்டமா இருக்கு. அப்படி கஷ்டமா இருக்கும் பட்சத்தில் சரியா தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, வேலையும் பண்ண மாட்டாங்க, எதையோ இழந்த மாதிரியே இருக்கு. இப்படி நான் இதை சொல்லும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு 4-5 பேர் மைண்ட்ல வருவாங்க. எங்க வீட்டுல அவங்க ஒருத்தவங்க அப்படிதாங்க, இப்படியேதான் இருக்காங்க, ஒரு வச்சு வருவோம் வைப்போம், சிரிச்சே நான் அவங்க மூஞ்ச பார்த்தது இல்லை. இப்படி இருக்கிறவங்க கிட்டதான் நீங்க போய் பேசு. தூக்கம் சரியா இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுமா என் உடம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை பண்ணும். தூக்கம் கண்டிப்பா வேணும்ன்ற ஒரு 6 to 8 hours வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா தூங்கிருக்கீங்க. ஒரு நாள் தூங்கலனாலே அடுத்த நாள் உங்களுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஒரு நாள் தூங்கல, 2 நாள் தூங்கல, அப்படியே தூக்கம் இல்லைன்னா என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா? அப்ப யாராச்சும் ஒருத்தங்க இல்லைங்க எனக்கு சரியா தூக்கமே வரல அப்படின்னு சொன்னாலும் நம்ம பேக்கேஜ் மாதிரி நியூட்ரிசார்ஜ் விமன், பிளட் நியூட்ரிசார்ஜ் மேன், நியூட்ரிசார்ஜ் ஏதாச்சும் ஒரு ப்ரோடையட், நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் இதெல்லாம் கொடுங்க. சரியா? அது போக அவங்க கிட்ட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசணும். ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ பேசுங்க. சிலருக்கு வந்து அடுத்தவங்க பிரச்சனையை சொல்றது கேட்கறது பிடிக்காது, டைம் வேஸ்ட் பண்ணாம நினைப்பாங்க. அப்படி கிடையாது, இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அவங்க வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் ஃப்ரீயா பேசுறாங்க, அவங்க வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் சொல்றாங்கன்னா கண்டிப்பா கேளுங்க. அவங்க உங்ககிட்ட நியூட்ரிசார்ஜ் அவசியம் பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
ஏன்னா ஃப்ரீயா ஃபீல் பண்ணி உங்ககிட்ட பேசுறாங்க. அப்போ உங்ககிட்ட இவ்வளவு சொல்றாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட பிரச்சனைகளை கேட்டு நீங்க கொஞ்சம் ஐடியா சொல்றீங்க. நான் நினைக்கிறேங்க உங்க உடம்புக்குள்ள வந்து ஓகே பிரச்சனை இருக்கு, இதனால சத்து, அந்த நீர் சத்து இதெல்லாம் கம்மியாகி எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸா இருக்கிறதுனால இப்படி பிரச்சனைகள் வரும். ஒரு மாதிரி குழப்பம் குழப்பம் இன்னும் குழப்பம் ஆக்குறதுக்கு காரணம் அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். இது வெறும் ஃப்ரூட் ட்ரிங்க் தான், நான் சொல்றேன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க எனக்கு அதை இவ்வளவு கேட்டுட்டீங்க, எவ்வளவு சொல்றீங்க, நான் வாங்கிக்கிறேங்க உங்களுக்காக அப்படின்னு வாங்குவாங்க. அவங்க உடம்பு மாறும் பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். எவ்வளவோ வருஷம் கவலையில மூழ்கி கிடக்குறவங்கள நீங்க ஒரு 2 நாள் வெளியில கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா, எங்க நான் இன்னைக்குதான் நிம்மதியா தூங்குனேன்னு சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? அடுத்தபடியாக எப்போ ஒரு மனுஷங்களுக்கு சோர்வு இருக்கும்னா, சரியா சாப்பாடே உடம்புக்கு கொடுக்கலன்னா உடம்பு சோர்வாகிரும். சரியா? அப்ப நீங்க காலையில 9 மணிக்கு போறோம், சாயங்காலம் நான் 7 மணிக்கு வரேன்னா அதுல 9 மணிக்கு நல்ல எனர்ஜி இருக்கும். அடுத்தடுத்து படிப்படியா கொஞ்சம் குறையிறது நார்மல். பட் சிலருக்கு அந்த மென்டல் ஃபேட்டிக் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, எனர்ஜி காலையில சாப்பிட்டுருப்பாங்க, நல்லா தூங்கி இருப்பாங்க, இருந்தாலும் தெம்பே இருக்காது, அப்படியே இருப்பாங்க. ஒரு புத்துணர்ச்சியா பேசுவோம் வைப்போம் அப்படிங்கிறது இல்லாத மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீங்க சொல்லி நீங்க முடிஞ்ச ப்ரெஷர் கொடுங்க. பொதுவா மனுஷங்க அவங்கள ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, அதாவது இப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கா குடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, உலகமே டீ காஃபி இந்த ரெண்ட வந்து அடிக்ஷன் மாதிரி போயிருக்கு. டீ குடிக்காம இருக்க முடியுமா? இருக்கவே முடியாதுங்க. காஃபி குடிக்க முடியாம இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் அவங்களுக்கு அந்த டென்ஷனை போக்குறதற்காக, நல்லா சுறுசுறுப்பா யோசிக்கிறதுக்காக ஸ்மோக் பண்றாங்க. இது அவங்களுக்கு ஹேபிட் மாதிரி ஆகுது. சரியா? அது ஆக்டிவா வச்சுக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா தவறான ஒன்று. ஒன் ஸ்மோக் பண்றது, ஆல்கஹால் பண்றது தப்புதான். டீ காஃபி எப்படிங்க தப்பா ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நேச்சுரலா கெஃபைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். இதுதான் உங்களுக்கு பிடிச்சனா ஒரு பிரிஸ்கா ஃபீல் பண்றதுக்கு காரணம் கெஃபைன் தான். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி சேஃப். நல்லதுதான், நல்லது இல்ல அப்படின்னு சொல்லல. அந்த நல்லதையே நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தீமையாக முடியுது. ஒரு நாளைக்கு 1 டம்ளர் குடிங்க, 2 டம்ளர் காஃபி குடிங்க, ஓகே போதும், கரெக்ட். நான் 4 டம்ளர் குடிப்பேன், 5 டம்ளர் குடிப்பேன். இது எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு தீமை உண்டாக்கும். இப்ப நம்ம நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷருக்குள்ளயும் கெஃபைன் வச்சிருக்கோம். எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1 டம்ளர் டீ காஃபி எடுக்கிறத விட கம்மியான அளவு தான் உள்ள வச்சிருக்காங்க. வெறும் 64 மில்லிகிராம் தான் உள்ள வச்சிருக்காங்க. சரியா? அது போக இது எதுக்கு உள்ள வச்சிருக்கோம்னா, நம்மளுக்கு இந்த டீ காஃபி குடிக்கிறது இந்த மைண்ட் ஒரு அலர்ட் பண்ணி விடும். அது ஒரு சுறுசுறுப்பாக்கு கொடுக்கும், நர்வ்ஸுக்கு எல்லாம் எனர்ஜி கொடுக்கும். நல்லதுதான். சரியா? அதனாலதான் இதை வந்து உள்ள வச்சிருக்காங்க. இது எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கறதற்காக. டீ காஃபி குடிக்கிறவங்க கிட்ட என்ன சொல்லலாம்னா, எப்பா நீ டீ காஃபி குடிக்கிறது நல்லது கிடையாது. எதுக்காக குடிக்கிறீங்க? ஒரு எனர்ஜி வேணும், தெம்பு வேணும், நல்லா முடிச்சிருக்கணும், வேலை பார்க்கணும், இதுக்காக தானே. ஒரு நாளைக்கு ஒரு 2 டீ 3 டீ காஃபியை விட்டுட்டு இன்னொரு சத்து ரெஃப்ரெஷருக்கு மாறுங்க. அதை விட உங்களுக்கு இது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரியா? ஏன்னா இது உடம்புக்கு நல்லது தானே, இதை மாற சொல்லுங்க. ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்டரியில செல் ஸ்டார்ட் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜம்பர் கேபிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்க உடம்புக்கு எப்ப எப்ப எனர்ஜி இல்லையோ நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரை எடுத்துக்கோங்க. இதுல இருக்கிற டாரைன் அப்படிங்கிற பொருள் உங்களுக்கு ஒரு அமினோ ஆசிட், மூளையில இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாத்தையும் இதுவரைக்கும் வேலை பார்க்காததையும் வேலை பார்க்க வைக்கும். சரியா? இது உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுத்து நீங்க தொடர்ந்து 2 மாசம் எடுக்கணுங்க, 3 மாசம் எடுக்கணுங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எடுங்க, குடிச்ச ஒரு 10 அரை மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு நீங்க பாருங்க எந்த மாதிரி பேசுறீங்க, எந்த மாதிரி பழகுறீங்கிறத உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரியா? சோ ஒரு மென்டல் அலர்ட்னஸ் இருக்கணும் எப்பவுமே. நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா சுறுசுறுப்பா என்ன நடக்குது, என்ன நடக்குது, எப்படி நான் என்ன பண்ண போறோம், எந்த மாதிரி லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகே பிரச்சனை வந்துச்சா அதை எப்படி சால்வ் பண்ணது, இப்படி எல்லாம் உங்க மைண்ட் அழகா வேலை பார்க்கும். இதற்கு ஒண்ணுமே தெரியாது. இருந்து ஒரு கடைக்கு போறோம், எங்க போயிட்டு வாங்கிட்டு ஒரு 10 வேலை சொல்லுங்களேன், பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாலும் அது பெர்ஃபார்மன்ஸ் நமக்கே ஏன்டா கொடுத்தோம் இன்னைக்கு இந்த வேலைங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் நீங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்.
அப்ப நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் பொதுவா எதெல்லாம் கரெக்ட் பண்ணும்? 2 வகையான டயர்ட். ஒண்ணு மனசளவுல டயர்ட் ஆகுறவங்களுக்கும் கொடுங்க. உடல் ரீதியா ரொம்ப வேலைங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்ல போனோம்னா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் கொடுங்க. அது போக நான் குட்டி குட்டி பிரச்சனைகள் சொன்னேன்ல, அவர்களுக்கும் நம்ம என்ன கொடுக்கலாம்னா நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரை தாராளமா கொடுங்க. கொடுத்த உடனே வித்தியாசம் தெரியும். இது அவங்க உங்கள்கிட்ட நல்லா பாராட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் ஒரு குடிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க பேசுவீங்க. இது 2 பிளேவர்ல இருக்கு. ஒண்ணு கிரேப் மாதுளை சேர்த்த ஒரு டேஸ்ட்ல ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு சோடா ஆரஞ்சு இருக்குல்ல, ஆரஞ்சு டேஸ்ட்ல இருக்கு. இது பியூர் ஃப்ரூட் ட்ரிங்க். ஒரு எசன்ஸோ பிளேவரோ கலக்கல. நெஜர் பொமக்ரானட்ல இருந்து ஜூஸ் எடுத்து உள்ள வச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ட்ரிங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, அதுதான் மெயின். இது டெட்ரா பேக்னு சொல்லுவாங்க. உள்ள காத்து இதெல்லாம் போடக்கூடாதுங்கிறதுக்காக டெட்ரா பேக் ஒரு 6 லேயரால அழகான பேக் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உடனே குடிச்சு முடிச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளுக்குள்ள நீங்க கண்டிப்பா எம்டி பண்ணிருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு கோக்கு பெப்சி கிடையாது. இது கெட்டு போயிடும். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது ஃப்ரூட் ட்ரிங்க். மாதாக்குள்ள இருக்கிறது உள்ள ஃப்ரூட்ஸ் அடைச்சு வச்சிருந்தாங்கன்னா, வெறும் ஃப்ரூட்ஸ் அடைச்சு வச்சிருந்தாங்க, அதுவும் கெட்டு போயிடும். பட் அப்படி கிடையாது, அது கெட்டு போகாது. 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு நீங்க ஒரு மடக்கா குடிக்கலாம். இது அப்படி கிடையாது. ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டா நீங்க முடிச்சிடணும். ஏன்னா இதுக்குள்ள ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாததுனால கெட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ திறந்தா ஒரு நாள் தான். ஒரு யாருக்காச்சும் இதை கொடுக்க கூடாதா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இதுல இது குழந்தைகளுக்கான ட்ரீட் கிடையாது. இட்ஸ் நாட் மீன் ஃபார் சில்ட்ரன். சரியா? ஏன்னா இதுல இந்த டோரைன் இது எல்லாமே பெரிய ஆள் எடுத்துக்கிறது, குழந்தைகளுக்கு கிடையாது. அது போக பிரெக்னன்ட் விமன், லாக்டேட்டிங் மதர்ஸ் எடுத்துக்க கூடாது. சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்க கூடாது. ஒருத்தவங்க கேட்டாங்க, மேம் சுகர் பேஷண்ட் கொடுக்கலாமா? இது ஃப்ரூட்டுங்கிறதுனால அந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற ஸ்வீட் அவங்களுக்கு டயபெட்டிக் கூட்டி விடும் அப்படிங்கறதற்காக டயபெட்டிக்ஸ் கிடையாது. அது போக கிரிட்டிக்கல் பேஷண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா, அது நம்ம நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி நமக்கு தெரியாது. சரியா? ஆல்ரெடி அவங்களுக்கு 2-3 ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க, சர்ஜரி பண்ணிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 4-5 மாத்திரைய வருஷக்கணக்கா சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு, இது மாதிரி இருக்கிற நபர்களுக்கு நம்ம சொல்லிடலாம். இது யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம்னா, யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுடைய லைஃபே, அதாவது இப்ப ஆர்சிஎம்ல இருக்கிறனால நீங்களே எடுத்துக்கலாம். நீங்க மீட்டிங்க்கு போய் பேசணும், இதுதான் உங்களுடைய இதுவே. ஆன்லைன்ல பேசணும், மீட்டிங்ல பேசணும், ஃபீல்ட் ஒர்க் போகணும். அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க இது உங்களுடைய டே, நான் பேச போறேன், பெரிய ஸ்டேஜ், எனக்கு கொடுத்துருக்க டைம் ஒரு 15 மினிட்ஸ் நீங்க பேச போறீங்களா? 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரை குடிங்க. குடிச்சிட்டு போய் பேசுங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருப்போம்ல, எப்பவுமே ஒரு இதுக்கு போகணும்னா ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, நீங்க நினைச்சதை விட ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. நீங்களே நினைப்பீங்க, என்னடா நம்ம நல்லா பேசுவோமே அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. இதற்கு காரணம் நீங்க நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் எடுத்திருப்பீங்க. சரியா? அடுத்து காலேஜ் குரூப்ஸுக்கு நீங்க தாராளமா இதை கொடுக்கலாம். பார்ட்டி நடக்கிற இடத்துல நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரை வைக்க சொல்லலாம், பல்கா இது பண்ணலாம். ஏன்னா இது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் குடிச்சு பாக்குறதுக்கு. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல எவ்வளவு நாள் தான் உங்களுக்கு நீங்க அதையே குட்டி குட்டி பாட்டிலா இருக்குங்கிறதுனால கூல் ட்ரிங்க்ஸா வச்சு கொடுப்பீங்க. நல்லது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அதை எடுத்துட வேண்டியதாங்க. சரியா? அது போக லாங் டிரைவ் போற டிரைவர்ஸ், ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாருக்கும் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு லாங் டிரைவ் போகும்போது தூங்கிடக்கூடாது. ஒரு செகண்ட் தூங்கினாலும் அவ்வளவுதான், லைஃப் ரிஸ்க். அப்ப எனக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வேணுங்கிறவங்களுக்கு கொடுங்க. நீங்களே ஒரு லாங் டிரைவ், நான் இன்னைக்கு காரை ஓட்டிட்டு போறேன், 8 மணி நேரம் போறேன், இருந்து நான் பெங்களூர் போறேன், தூங்காம இருக்கணும், பிரிஸ்கா இருக்கணும், எடுத்து போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு டான்ஸ் பண்ண போறேன், நான் தான் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறேன். உங்களுடைய ஷோவா? உங்க பையன் கல்யாணம், நான் ஸ்டேஜ் ஏறி பேச போறேன், இன்னைக்கு கடை ஓப்பனிங் பண்றாங்க, இப்படி உங்களுடைய டேயா கண்டிப்பா நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ எக்ஸாம் எழுத போறீங்களா? எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போங்க. படிச்சது படிக்காது இது எல்லாமே ஞாபகப்படுற மாதிரி இருக்கும். என்னடா நல்லா கடற்கரை எழுதுற மாதிரி இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. காரணம் நீங்க நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் எடுத்துருக்கீங்க. மால்ஸ்ல ஜூஸ் கடையில வைக்க சொல்லுங்க. ஒரு 10-20 வச்சோம்னா எல்லாரும் கேட்கத்தானே செய்வாங்க. சரியா?
அப்ப நம்ம வந்து இத ப்ரொமோட் பண்றது ஈஸியா இருக்கும். உங்க இப்போலயே நம்ம பிச்சைக்குமார் சார் எல்லாம் சொல்லுவாங்க, 60 எப்படி சார் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எடுப்பேன் மேம், எனக்கு நல்லா இருக்கும். அது போக நான் 60 வாங்கி வச்சேன், வரவங்க எல்லாம் இது என்னது என்னதுன்னு கேட்டே வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. வாங்கி வைங்க. எதையாச்சும் ஒண்ணு உங்களை தடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். எல்லாருக்கும் வீடு வாங்க, அப்படி வாங்க, இப்படி வாங்க, அப்படி வாங்கன்னு இருக்கும். ஏதாச்சும் உங்களை தடுத்து நிறுத்துறதற்குன்னு நம்மளை சுத்தி 4 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. சரியா? அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதற்கு உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன், உங்களால முடியும் அப்படின்னு சொல்றதற்கு மோட்டிவேட் பண்றதுக்கு ஆளு வேணும். கூடவே உங்களுக்கு எனர்ஜியும் வேணும். இது இருந்துச்சுன்னா நிலால கூட போய் கால் எடுத்து வைக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆஹ் மோட்டிவேட் கொடுக்கறதற்கு ஆள் இருக்கு. நல்ல உடம்புல தெம்பு இருக்குன்னா உங்களால முடியும். சரியா? அதுக்கு நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் என்ன பண்ணணும்? நீங்க மனதளவுல சோம்பலா இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப கோவம், பதட்டம், டென்ஷனு, கன்ஃபியூஷன், கான்ஸ்டிபேஷனு, உங்களுக்கு டயோரியா, பிளட்டிங்கா இருக்கிறது வயிறு, ஆஹ் இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் கொடுங்க. எனக்கு வந்து உடம்புல தெம்பு வேணுங்க, எனக்கு எனர்ஜி வேணும், நான் அடிக்கடி வெளியில போறேன் வரேன், அவங்களுக்கும் கொடுங்க. நல்ல ரிசல்ட் தெரியும். ஒரு நாளைக்கு அவங்க 2 பேக் வரைக்கும் எடுத்துக்கலாம்.